ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லியை இருந்துட்டு ரொம்பவும் வந்து மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எரிச்சல் ஏற்றுறாங்க. எதுக்காக தான் இந்த வெள்ளி வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ரொம்பவே வந்து கடுப்பு ஏற்றிக்கிட்டு எரிச்சல் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து மல்லியை வந்து வாழவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து சாவடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் மல்லிக்கான ஆபத்தை மட்டும் கரெக்டாக தேடிக்கிட்டே இருக்காங்க. எப்படி தான் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த ஆதாரமெல்லாம் கிடைக்குதோ, அந்த கிடைச்சாலையும் கரெக்டாக வந்து அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இப்படி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே அவங்களுக்கான ஆதாரம் எல்லாமே தப்பு வந்து அவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதாரமே கிடைச்சாலுமே வந்து இவங்க வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணுறதில்ல. என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்கிட்ட வந்து அந்த ஆதாரத்தை வந்து காட்டி இல்லை இவங்க தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏன் வந்து சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரலைங்க. நம்ம அரவிந்தே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து கொடுத்து ஆசிடை வந்து ஊற்ற சொன்னது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அன்றைக்கே ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனையில் வந்து எல்லாருமே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து வாழ்ந்துருக்கலாம். அப்பயே வந்து வீட்டை விட்டு வந்து அவங்க 2 பேரையும் வந்து துரத்தி அடிச்சிருப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து அந்த வீட்டில் இருந்துட்டு மல்லியை வந்து துரத்தி அடிக்கிறாங்கன்னா அப்போ காரணம் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேடம் கிட்ட தான் நான் வந்து கொடுத்தேன், இந்த மேடம் கிட்ட தான் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அந்த நாடி ஜோசியர் பார்த்த ஒரு பொய்யான ஜோசியக்காரர். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இவங்ககிட்ட தான் வந்து கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ தான் மல்லி, நீ தான் வந்து இவருக்கு வந்து காசு கொடுத்து நடிக்க சொன்னியா, நடிக்க சொல்லி வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. ஐயோ, நான் வந்து எதுக்காக வந்து அவர்கிட்ட வந்து காசு கொடுக்கணும், எனக்கு வந்து யாருன்னு கூட வந்து தெரியாது. நீங்கள் தானே அன்றைக்கி வந்து என்னை வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போனீங்க. நான் வந்து சிவனேன்னு வந்து என் பாட்டுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நீங்களும் அரவிந்தும் சேர்ந்து தான் 2 பேரும் சேர்ந்து தான் என்னை வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்டீங்க. இதில் வந்து எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எப்படி அங்கே வந்து என்னை வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கேள்வி வந்து உண்டாகுதுங்க. சரி போகட்டும், இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நீ தான் வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியா இருந்தாலும் வந்து காரியத்தை வந்து சாதிச்சிருவாங்க. நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே வந்து குடும்பம் அவ்வளோதான் நாசனமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கணும். சரி ஓகே, அப்படி நாசனமாக போகிறதுக்கு வந்து காரணம் வந்து அவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சா. சரி அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வருதுங்க. ஏற்கனவே கஸ்டடி விஷயத்தில் வந்து இவங்க பக்கம் தான் பாசிட்டிவாக வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் மல்லி வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்குறாங்க. மல்லி, வெண்பா, இவங்க விஜய் இவங்க எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தில் வந்து ரொம்பவே வந்து அந்யோன்யமாக ஜாலியாக வந்து இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்து வந்தது. ஆனால் அது காப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட முன்னாள் மச்சினிச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஷா. அவங்க வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க. நிஷா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புரிய வரும். நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அவங்க 2 பேருக்கும் வந்து புரிய வந்தால் தான் வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் இருப்பாங்கன்றது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா வந்து வெண்பாக்காக விஜய் வந்து என்னன்னாலையும் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த ஹைகோர்ட்டில் வந்து கஸ்டடியை வந்து ரீஅப்பீல் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை எங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து சந்தேகமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் வந்து கஸ்டடி வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வந்து தள்ளி போட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படி தள்ளி போட்டாங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அதே வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து சொல்கிறாரு. இப்போ ரீகஸ்டடி வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து வருவாங்க. அப்போ வந்து அம்மாவாக வந்து நான் வந்து யாரை வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டார். அதுக்கு வந்து என்ன மல்லி வந்து அதில் வந்து காதில் வந்து கேட்டுட்டாங்க. அதை கேட்ட உடனே வந்து மல்லிக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாக்காக தான் நான் அந்த வீட்டில் வந்து இருக்கணுமா, அப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து நடிப்பா, நீங்களும் ஒரு நடிப்பு தானா, நானே ஒரு நடிப்புனா நீங்கள் எனக்கு மேலே ஒரு நடிப்பாக வந்து இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை பார்த்து வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே கண்ணீர் மழுக வந்து மல்லி வந்து ரொம்ப சோகத்தில் வந்து வேறு ஒரு தப்பை வந்து பண்ணிடுறாங்க. அது வேறு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண விஷயம் தான். அந்த பண விஷயம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.